ஸ்தோத்திரம் ஐயா. இப்படி விலையுயர்ந்த சத்தியங்களை நீர் எங்களுக்கு காட்டுவீராகப்பா. வானத்தின் மன்னாவினால் போஷித்த தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுவீராக. உங்களுடைய திவ்ய வாசனம் அல்லேலூயா எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோமாப்பா. பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே பேச எக்க உரைச்சுப்பாமே. ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. ஆண்டவரே பேசுங்கப்பா. ஆவியானுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். வந்திருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மளோட வசனத்தை எடுத்துக்கிறோம். நம்ம இப்பயும் தியானிச்சுட்டு வரோம். அதாவது பைபிள் ஸ்டடினா நம்ம வந்து விசேஷமாக அந்த தொடர்ச்சியாக தியானிச்சுட்டு வரதான் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இங்கே ஒரு சத்தியம் அங்கே ஒரு சத்தியம் போயிட்டு இருந்தோம்னா அது குழப்படியாக இருக்கும், உங்களுக்கும் புரியாது. ஸ்தோத்திரம். அது பைபிள் ஒரே அந்த சத்தியத்தை தியானிக்க அதை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம ஏற்கனவே எடுத்த வசனம் வந்து எபேசிலிருந்து எடுத்து வாசித்தோம். அதில் கிறிஸ்துவின் எபேசு 4:7 கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து நமக்கு தந்த கிருபை, அல்லேலூயா, வரங்களை கொடுக்கும்படியாக அவர் ஏறினார். இப்போ ஏறினார்ங்கிற இடத்துல அவர் இறங்கினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எபேசு 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், வெறும் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் கிருபைங்கிறது இந்த இடத்துல வரங்களையும் குறிக்கும். அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வரங்களை மனுஷர்களுக்கு அளித்தார், மனுஷர்களுக்கு அளித்தார், மனிதர்களுக்கு விசேஷமாக தெய்வ மனிதர்களுக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம வரங்களை குறித்து தியானித்து வந்தோம். அந்த வரங்களை எப்படி வரங்கள் கிரியை செய்யும் கேட்டால் அவர் கொடுக்குற ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம அவரை அறிந்து கொள்ளுகிற அளவு பிரமாணம், அவரை நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம், அப்போ நம்ம எப்படி அவரை நம்ம கிரியத்து கொள்கிறோம், அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுகிறதுனா கிருபை பிரத்யட்சமாக வெளிப்படுது. ஸ்தோத்திரம். அவர் நமக்குள் வர அந்த கிருபையானது நமக்குள்ள அப்படியே ஒரு ஊற்றை போல் அது வெளிப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நமக்குள்ள இருந்து ஒரு அனாட்டிங், ஒரு வல்லமை அது கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவை நம்ம அறிந்தால்தான் அதிகமான பவர் என்ன செய்யும், அது ரீச் ஆகும். அல்லேலூயா. அவரை அறிய அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை நமக்குள்ள கொண்டு வர கிறிஸ்து நமக்குள்ள உருவாக அல்லேலூயா நமக்குள்ள ஒரு மகிமையான ஒரு பிரகாசம் வெளிப்படும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு கனிகள் ரொம்ப முக்கியம். கனிகள் மட்டும் இல்லாமல் வரங்களும் முக்கியம்தான். அல்லேலூயா. அந்த வரங்கள் முக்கியத்துவம் சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் புஸ்தகத்திலையும் சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்துன்னு பார்க்கலாம். அல்லது கொரிந்து புஸ்தகத்துக்கு எழுதும் பொழுதும் கூட அவர் சொல்லும்போது சொல்கிறார். நீங்கள் எப்படின்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யாதொரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாது இருக்கும்படி அப்படின்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:7ஆம் வசனம் அதில் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் யாதொரு வரத்திலும், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் வர்றதுக்கு கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வரத்தில் குறைவில்லாதவர்களாக இருந்தாங்களாம். எல்லா வரத்திலும் குறைவில்லாமல் அப்படியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, நீங்கள் வளரும்படிக்கு உங்களுக்கு சில வரத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் சொல்வார். நீங்கள் வளருவதற்கு அப்படி சொல்லி. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய இதில் வளர்வதற்கும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வரங்கள் வேண்டிதான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆவிக்குரிய நம்ம வரங்கள் வந்து பெருமைப்பட்டு நம்ம கீழே விழுந்துருவோங்கிறது இல்லை. விசேஷமாக வரங்களில் வித்தியாசங்கள் இருக்குது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1:6 சொல்லும்போது சொல்கிறாரு, உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எரிய விடு அப்படி சொல்கிறார். நமக்கு உண்டா இருக்கிறதான வரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார் வரம். அந்த வரத்தை நம்ம அனல் மூட்டி எரிய விடணும். அல்லேலூயா. வரத்தை நம்ம அனல் மூட்டி எரிய விட வேண்டும். அப்போ வரன்னா ஸ்தோத்திரம், ஒரு பிசாசை துரத்துகிறது, நோயை சுகமாக்குறது மட்டும் வரம் கிடையாது. வரன்னா
நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுவிக்கிற, நம்முடைய வாழ்க்கையை ஊக்குவிக்கிற அல்லது ஆண்டவருக்காக பயன்படுகிற அதையும் குறிக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு சக்தி, ஒரு பிரமாணம் தான் அந்த வரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணும்னா அனல் மூட்டி எரிய விட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பிரமாணத்தை நம்ம அனல் மூட்டி பவர்ஃபுல்லாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ அதை நம்ம அமைக்கி வைக்கவும் முடியும். அவர்னு சொல்கிறாரு, நீ அனல் மூட்டி எரிய விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தீயை போல், ஒரு அக்கினியை போல் என்ன செய்யும், அதை விறகெல்லாம் போட்டு, செத்தையெல்லாம் போட்டு, நல்ல ஸ்ட்ராங்கான விறகெல்லாம் போட்டு அதை மலமளவன்னு என்ன செய்ய அனல் மூட்டு, அதை எரிய விடு, இன்னும் அனலாக்கு. அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நீ அதில் குளிர்காயலாம் அல்லது அதில் என்ன செய்ய சாப்பாடாக்கலாம், அதில் என்ன செய்யலாம், ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அனல் மூட்டி கொண்டு போய் எரிய விடுன்னு சொல்கிறார், அனல் மூட்டணும் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்கள். இப்போ நம்ம 7 சுரங்களில் என்ன எத்தனை ராகங்கள் உலகத்தில் நம்ம வந்து இப்போ கீபோர்டு வாசிக்கிறோம், மற்றும் தாளந்துகள் எல்லாமே இருக்குது. அந்த ராகத்தில் 7 சுரங்களில் எத்தனையோ ராகங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான ராகங்கள், இன்னும் ராகங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதே போல் 9 வரம், 7 சுரங்களில் இருக்கிற மாதிரி 9 பவுல் அப்போ சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார், 9 வரங்களில் இனி பார்த்தோம்னா 9 இருக்கும். கனிகள் வந்து சரி 12 வரங்களா, அதில் வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த வரங்களில் ஆண்டவர் எத்தனையோ கிருபைகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆவியின் அனுக்கிரகம் கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆவியானவர் தேவன் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே அப்படின்னு சொல்றார். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினால் விசுவாசமும், வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். அல்லேலூயா. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசையில் பேசுதலும், வேறொருவனுக்கு என்ன செய்யணும் வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம 9 வரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சில வரங்கள்லாம் சொல்லப்படலை. அல்லேலூயா. அப்போ 9 இருக்கும் நினைக்கிறேன். அப்போ அது இங்கே கரெக்டாக இங்கே 9 சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் வரங்கள் நிறைய இருக்குது. விசேஷமாக அந்த 9 வரங்கள் ஆண்டவர் தீர்மானித்த வரங்கள். ஆனால் இதில் வந்து எத்தனையோ கிரியைகள் இருக்குது, எத்தனையோ அதில் வரங்களில் கிரியை செய்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. ஒரு பெசலாம் ஒரு சொல்லப்பட்டிருக்கிறதான வரங்கள் இவைகள் எல்லாம். ஆனால் இதில் வந்து எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ உலகத்தில் வந்து ஒரு வியாபாரங்கிற ஒரு பேரில் வந்து எத்தனையோ வியாபாரங்கள் இருக்குது. குண்டு ஊசி விற்கிறது கூட வியாபாரங்கள், உப்பு விற்கிறது கூட ஒரு வியாபாரங்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாம் எத்தனையோ ப்ரொடக்ஷன் இருக்குது. அந்த ப்ரொடக்ஷனில் போட்டு பேரில் போட்டு செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இது வந்து ஒன்றில் இந்த வரங்களில் முக்கியமான காரணம் நமக்கு என்னென்னா ஆண்டவருக்காக பயன்படணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். முதல்ல வந்து ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த போது நம்ம கொடுக்கப்பட்ட வரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வரோம்னா நம்ம வந்து ஒன்லி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் இப்படி நினைக்க மாட்டீங்க. நம்ம ஆண்டவருக்கு அதில் எப்படி பயன்படலாம் அந்த வரத்தை வைத்து. இப்போ ஒருத்தருக்கு வந்து அழகாக சுவிசேஷம் சொல்லி கொண்டு வருகிற வரோம், ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு வருகிற வரோம், வந்தவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள ப்ரைஸ் பண்ணி அவங்கள சர்ச்சுக்கு அடுத்து தொடர்ந்து பிக்கப் பண்ணுகிற வரோம். அடுத்து என்ன வரோம் சொல்கிறாரு. அப்போ ஒருத்தருக்கு பாடுற வரோம், ஒருத்தருக்கு பேசுகிற வரோம், ஒருத்தருக்கு வந்து ஒரு சில வரங்கள் கிரியை செய்யுது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்கிற வரோம், பணம் சம்பாதிச்சு கடவுள் கொடுப்பாங்க சர்ச்சுக்கு தேவையான, அதுவும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்து போகணும் ஆண்டவர் சொல்லலை. எல்லாரும் கைப்பிடித்திட்டு போய் எல்லாரும் ஒளிஞ்சிங்க அப்படின்னு சொல்லலை. இப்போ ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர் நல்லா பாடுவார். அதே நேரத்தில் இன்னொருத்தர் அண்ணே மோகன் சிலாசர்ஸ் அண்ணே அவங்கெல்லாம் நல்லா சுவிசேஷம் சொல்லுவாங்க, நல்லா சுவிசேஷ மீட்டிங். அப்போ ஒரு சிலர் வந்து போதிக்கும் அபிஷேகம், ஆவிக்குரியதில் வளர்றது. அப்போ ஜாய்ஸ் மேயர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான், கேட்க மாட்டான். ஆனால் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலில் வளர்கிறதுக்கு, ஆவிக்குரிய கனிகள் வளர்கிறதுக்கு, மனநிலைகள், ஒருத்தருக்கு மனநிலையை நல்ல ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிறதுக்கு பல லட்சமான மக்கள் வந்து கேட்குறாங்க இந்த யூடியூப்பில் எல்லாத்தையும். அப்போ ஒரு சிலருக்கு ஒன்று வராமல் இருக்கும். அவங்க என்ன சொல்லணும், நான் சுவிசேஷம் சொல்ல போனால் ஒருத்தன் கேட்க மாட்டான், நான் ஒரு ஆத்மா கூட ரட்சிப்புகள் வழிநடத்தலை, ஆனால் என்ன செய்கிறேன்
ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, நமக்கு இது வரல அது வருது நமக்கு, அப்போ நம்ம ஒன்றும் பிரயோஜனமற்றோம் நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு எது வருதோ ஆனால் அது ஆண்டவருக்கு பயன்படுகிறதா நம்ம கட்ட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு எது நல்லா வருது நம்ம பார்க்க வேண்டியது காரியம். நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தில் நமக்கு எந்த வரம் எந்த ஒரு கிரியை நன்றாய் வருகிறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் நம்ம எது வரும்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா வராது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலைகள் பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணுறோம். அந்த வேலை இந்த வேறு ஒர்க் பண்ணுறோம், அந்த காரியம் இந்த காரியம் ஒர்க் பண்ணும் பொழுது நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வரங்கள் என்ன செய்யும், கிரியை செய்யும். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளிர்ப்பு உண்டாகும். அல்லேலூயா. இப்போ 9 கோள்கள் அங்கே எத்தனை கோள்கள் வச்சாங்க? 12 கோள்கள் வச்சாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியில். ஆனால் யாருடைய கோல் துளிர்த்தது? ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அதே போல் நம்ம எத்தனையோ 12 விதமான காரியங்கள், எத்தனையோ விதமான காரியங்கள் செய்வோம். இப்போ தொழில் செய்கிறவங்க பல தொழில் செய்வாங்க, அதில் ஒரு தொழில் டக்குன்னு அவங்களை தூக்கி விட்டுரும். அப்போ அந்த தொழிலை பிடிச்சிக்கிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அப்போ அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு என்ன வருது அதை தொடர்ந்து டெவலப் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதிலே நம்ம போட்டு உட்காந்துருவோம். அதை நம்ம உட்காந்துடாமல் நமக்கு என்ன வருதோ அதை பார்க்கணும், நம்ம கூர்ந்து கவனிக்கணும், அதை ஆய்வு செய்யணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நம்ம இப்போ ஒரு இல்லத்தரசியாக ஆண்டவர் அழைச்சிருப்பாருன்னா, இல்லத்தரசியாக இருந்து பக்கத்துறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லலாம். பக்கத்துறவங்களுக்கெல்லாம் ஒரு சிலர் ஊழியத்திற்கென்று தனியாக அழைச்சிருப்பார், அவங்க ஊழியத்தை செய்வாங்க. ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே வியாபாரம் பண்ணிக்கிட்டே ஊழியம் செய்வாங்க. அப்படியும் கிரியை செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் பாதி அதில் பாதி இருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அதுவும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. எல்லாமே ஒரு சக்ஸஸாக ஒரு நல்ல ஒரு வெற்றியாக சிறப்பாக செய்கிறதுக்காக எல்லாரையும் அழைக்க மாட்டார். ஒரு ஃபாதர் மாதிரி, ஒரு நல்ல பாடகர் மாதிரி, அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அப்படின்லாம் நம்ம கனவு காண்ட வேண்டாம். அப்படி அழைச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற கொஞ்சத்தில் நம்ம என்ன காரியங்கள் கடவுளுக்காக செய்ய முடியும், நம்ம ஆண்டவருக்காக எப்படி ஓட முடியும் அப்படிங்கிறத நம்ம நன்றாக அறிஞ்சிச்சுக்கிறோம். நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் என்ன நன்றாய் ஓடி கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வரத்தை அந்த கிரியை செயல்படுத்தி நன்றாய் ஓடி முடிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். அறிகிறதுனால இந்த வரம்னா என்ன கிரியை செய்யுது? வரம்னா இப்போ நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுனால நம்முடைய ஆத்மா சீர்படும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுவோமே நம்ம நினைக்கும் பொழுது, மற்றவங்களுக்கு தண்ணி ஊற்றும் போதே நமக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம்மகிட்ட தண்ணி ஊற்றப்பட்டால் தான் அவங்க போய் ஊற்ற முடியும். அப்போ இந்த வரங்கள் நம்மளை ஸ்திரப்படுத்துது. நீங்கள் ஸ்திரப்படும்படி, நீங்கள் பலப்படும்படி சில வரங்களை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார் பவுல். அப்போ நம்ம ஆவியிலே ஸ்திரப்படுகிறதுக்கு சில வரங்கள் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வரத்தை நம்ம முதலாவது என்ன செய்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அதில் விருத்தி அடைய செய்வேன். அல்லேலூயா. ரெண்டாவது, இது ஆண்டவருக்கு சித்தமா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு விருப்பமானதான் இந்த வரத்தை கொண்டு செயல்படுறேனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எல்லா வரமும் எல்லா கிரியுமே ஆண்டவருக்கு சித்தம் இருக்காது. ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு பிரியமில்லாத உலக சினிமா பாட்டு நல்லா வரும் பாட முடியுமா? உலகத்தில் போய் அதில் உலக காரியங்களுக்கு போய் உதவி செய்ய முடியுமா? ஸ்தோத்திரம். அந்த அரசியல் காரியங்கள், மற்ற காரியங்கள், ஒரு சில காரியங்கள் இருக்கும். அது ஒருவேளை கடவுள் அந்த இதுக்குன்னு அழைச்சிருந்தா செய்யலாம். அவங்க எல்லாரும் அரசியலுக்கு போக முடியாது, எல்லாரும் என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. அப்போ உலகத்தில் உள்ள பக்தி விருத்திக்கான காரியங்கள் தேவனுக்கு பயன்படுகிற காரியங்களாக இருக்குதா அப்படி நம்ம பார்க்க வேண்டிய, இது ஆண்டவருடைய விருப்பமா, ஆண்டவருடைய சித்தமா அப்படி நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன செய்யணும், நம்ம மூலமாக அந்த சுற்றியுள்ள புரோஜனம் சமுதாயத்துக்கு, நம்ம சபைக்கு, மற்றவர்களுக்கு அது புரோஜனம். 3 காரியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இது என்ன செய்யும், பயன்படுகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ முதலாவது என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிச்சா நம்ம சில நேரத்தில் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு தெரியாது. நம்ம ரொட்டேஷனாக ஆண்டுக்கா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே நம்ம இருக்கும் பொழுது, நான் சொன்னது போல் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளிர்வை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்ம அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னும் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அப்போ
இப்போது இந்த ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்க இடத்துலலாம் ஸ்தாபனத்தில் ஒரு சிலர் உடன் ஊழியராக இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்தாபனத்தில் அந்த சபையில் இருக்கிறதாண்டியும் அந்த வரம் கிரியை செய்யும். அவங்க வெளியே போகும்போது அந்த வரம் அடுத்தவங்களுக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கிரியை செஞ்சிடும். இது என்னென்னா அந்த ஸ்தாபனத்தில் அந்த சபையில் இருக்கிற வரம். அல்லேலூயா. அப்போ இந்த சபையிலேயே கடவுள் சில கிரியைகளை வச்சுருப்பார். சபையிலே வந்து சபைக்காக செயல்படுகிற வரங்கள் இருக்கும். இந்த சபையில் அவங்க பொறுப்பாக இருக்கிறாங்க, சபை இந்த ஸ்தாபனத்தில் பொறுப்பாக இருப்பாங்க, இந்த ஆபீஸில் பொறுப்பாக இருக்கிறாங்க. இவர் தேவன் அந்த ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு அனாட்டிங் பவர் கொடுத்துருப்பார். அதில் பிரகாசமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க அதில் இருக்கிறதாண்டி பிரகாசம் இருக்கும். அவங்க வெளியே போகும் பொழுது அந்த பிரகாசம் இல்லாமல் போயிடும். அதை என்னென்னா அது நம்ம கண்டுபிடிக்கணும். கடவுள் இந்த காரியத்தில் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம மோகன் அண்ணன் கூட ஒருத்தர் இருந்தார், நம்ம ஒரு பேர் இறந்துட்டார் பேர் கூட. அப்போ அவர் அண்ணன் நல்ல பிரகாசமாக ஒளி செஞ்சார். அப்போ நல்ல பிரகாசமாக செஞ்சார். என்னென்னா அவர் அந்த இடத்துல இருந்தார். கர்த்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் வந்தார். கர்த்தர் அவர் வல்லமையாக பயன்படுத்தினார். 2000 தான் அவர் ஊழியத்துக்கு வந்தார். 2000 கொஞ்சம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தார். அப்போ அந்த ஊழியத்தில் அவங்க வரும் பொழுது கர்த்தர் அவங்கள மகிமையாக எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த அதே போல் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன எப்படி இந்த காரியத்தில் கடவுள் நம்மளை பயன்படுத்துகிறாரு, இந்த இதுதான் தேவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படணும். அல்லேலூயா. அப்புறம் என்னவா வைத்திருக்கிறார், இதை குறித்து நம்ம பார்த்தோம். கடவுள் நம்மளை என்னவா வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை நம்ம ஒரு 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 7-8 வசனத்தில் வாசித்தோம். நம்மளை வந்து என்னவா வச்சிருக்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப ஏன் இதை கேட்குறோம்னா, இது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தேவை, நமக்குள்ள ஒரு ஃப்ரீ மைண்ட் தேவை. அல்லேலூயா. பலர் நம்மளை பற்றி சொல்லுவாங்க, நீ அப்படி செய்யி, அப்படி செஞ்சால் நீ இப்படி பெரிய ஆள் ஆயிடுவா, இப்படி ஆயிடுவா, அப்படி ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. பலர் பலவிதமாக ஐடியா கொடுப்பாங்க நம்மளை குறித்து. பலர் வந்து தன்னுடைய காரியங்களை திணிப்பாங்க. நீ இப்படி இருக்கணும், புரியுது அவங்களுக்கு, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திணிப்பாங்க. அவங்களுக்கு விருப்பமானது திணிப்பாங்க. ஆனால் அது ஒரு வகையிலே நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவன் கொடுத்த காரியங்களுக்கு அது வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சோம், ஒரு பயமுறுத்தலாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ தாவீது வந்து ஸ்தோத்திரம் கோலியாத்தை முறியடிக்க போனார். அப்போது அவருக்கு என்ன இருந்துச்சு, அடைப்பையில் கவன்கள்ளும் ஒரு முக்கால் டவுசர் தான் போட்டிருப்பார், அல்லது அந்த காலத்தில் ட்ரெஸ் தான் படுத்திருப்பார். சின்ன வாலிபன் போகும்போது சவுல்கிட்ட நிற்கிறார். சவுல் சொல்கிறார், இந்த ட்ரெஸ்ஸோடு போனான்னா உன்னையால் ஜெயிக்க முடியாது, ஏன் ட்ரெஸ்ஸை தருகிறேன்னு சொல்லி அவர் போர்க்கவசத்தை உடுத்தி நல்லா வெயிட்லாம் போட்டு அனுப்புகிறார். அவர் போய் பார்த்துக்காரு, நடந்துக்கிட்டு தான் நமக்கு முடியல, எப்பா இந்த ட்ரெஸ் நமக்கு ஒத்து வரான்னு சொல்கிறார். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி போட்டதில்லை. திடீர்னு அந்த அபியாசம் அவருக்கு இல்லை. அவர் சொல்கிறார், இந்த அபியாசம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சொல்வார், இந்த அபியாசம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஸ்தோத்திரம் உடனே அவர் என்ன செய்வார், இந்த அவன் 39 வசனம், அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தில் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாதவனாய் நடந்து பார்த்தான். பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. 39 வசனம் 17-39. இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை எடுத்தெறிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பொருட்களுடைய தன்னுடைய பையில போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தண்டையில் போனான். அல்லேலூயா. இப்போ என்னன்னா, அவனுக்கு அதில் பழக்கம் இல்லை. அது தப்புன்னு சொல்லலை, ஆண்டவர் வந்து அது தப்புன்னு சொல்லலை. ஒரு போர்க்கவசம் ஒரு வீரனுக்கு தேவை. அல்லேலூயா. ஆனால் இவன் முறைப்படி யுத்தத்தை பழகினவன் கிடையாது. தாவீது வந்து முறைப்படி யுத்தத்தை பழகி சண்டை போகிறவன் கிடையாது. இப்போ கர்த்தருடைய ஆவியினால், கர்த்தருடைய உந்துதல் சக்தியினால் ஒரு தேவனாங்கமனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்காக கொண்டு போகிறாரு. ஆனால் என்னென்னா, உனக்கு ஓரளவுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16 அதிகாரம் 18 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரயத்னம், இதோ பெத்லெமியனாகிய ஈசாயின் குமார் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ என்னென்ன யுத்த வீரன்லாம் சொல்கிறாரு. அப்போ யுத்த வீரன்னா ஒரு உளவு கொஞ்சம் யுத்தத்தை படிச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஆனால் ஃபுல்லாக ஒரு மிலிட்ரியில் நின்று போடுறதுக்கு அவனுக்கு அவள்படிப்பட்ட ஒரு அபியாசம்லாம் இல்லை. ஒரு மிலிட்ரியில் மொத்தமாக சேர்ந்தவங்க கிடையாது. இப்போ இஸ்ரேல் தேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பெண்களும் யுத்தத்தில் இருக்கிறாங்க, பெண்களும் அங்கே போர்ப்படையில் இருப்பாங்க. ஆனால் மேக்சிமம் என்னென்னா அவங்க பெரும்பாலும் அந்த யுத்தத்தில் பெண்கள் நிறுத்தப்பட மாட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட படை அனுப்பப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ரவுண்டில் அல்லது தேர்ட் ரவுண்டில் தான் அவங்க அனுப்புவாங்க, முக்கியமான போஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் அதே போல் அந்த இஸ்ரேலில் இருக்கிற எல்லாரும் யுத்தம் செய்யணும், எல்லாரும் யுத்தத்துக்கு போகணும். இப்போ சிங்கப்பூர், மலேசியா அப்படி ஒரு சில நாடுகள்லாம் சொல்கிறாங்க, இது யாராக இருந்தால் 4 வருஷம் 5 வருஷம் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி அவங்க பயிற்சி எடுக்கணும். ஏன்னா அந்த திடீர்னு அந்த நாட்டில் யுத்தம் வந்துச்சுன்னா இவங்க திடீர்னு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு 5 வருஷம் மிலிட்ரியில் எல்லா மனுஷரும் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயம்லாம் இருக்குது. வாலிபர்கள், பெண்கள் கூட இருக்கலாம். அவங்க இந்த சவுலுக்கும் இந்த தாவீதுக்கும் கொஞ்சம் அடிப்படை யுத்தங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இதில் எனக்கு பழக்கலைன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் கொண்டு போனது 5 கல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தேன் அதில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் யுத்தத்தினாலும் கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர்கள் சொல்லி ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் தாவீது இந்த கவன்கள்லையும் இந்த இந்த கவன்கள்லையும் இதையும் கொண்டு போனாரா, தடியையும் கொண்டு போனாரா கேட்டால் இல்லை. அடுத்து கர்த்தர் அவரை பட்டயத்தில் பழக்க வைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் சண்டைக்கு போகும்பொழுது என்னன்னா பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் சண்டை போகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் 25 அதே 18 1 சாமுவேல் 18:25 ஆடி சொல்லும் பொழுது 27 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தர் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தன் ராஜாவுக்கு மறுமணமாகும்படி இதெல்லாம் செலுத்துறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ என்னென்ன இப்போ பட்டயத்தில் பழக்கமாகிறார். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டயத்து வில்லு இப்போ இவன் கொடுக்குறாரு, யோனத்தான் கொடுக்குறார், பட்டயத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அவருடைய பட்டயம் வில்லம்பெல்லாம் இங்கே கொடுக்குறாரு. 18 அதிகாரம் 1 சாமுவேல் 18:4 யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதை தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ திரும்ப இவைகளாம் அவருக்கு கிடைக்கிது. அல்லேலூயா. ஒரு பொசிஷனில் அவர் வந்துடுறார். அப்போ ஒரு முதல் பொசிஷனில் ஆண்டவர் நடத்துறது வேற, 2வது பொசிஷனில் ஆண்டவர் நடத்துறது வேற. அல்லேலூயா. இவர் இதை தன்னை டெவலப்மெண்ட் ஆக்கி கொள்றார். ஆனால் பட்டையும் ஈட்டியும் இல்லாத காலத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜசனை அவன் கொள்றான். அது கர்த்தருடைய ஆவினால் கொள்றான். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஞானத்தினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் தன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பதற்காக ராஜா வாக்குவதற்கு தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை கர்த்தர் அவன் மூலம் உறுதிப்படுத்துகிறதுக்கும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அடுத்து அவன் அதையே பயன்படுத்தலை. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த காரியங்களை அவர் டெவலப் ஆகிறார், டெவலப் பண்ணி அப்படியே காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இப்போ சிலர்லாம் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்கன்னா அந்த சின்ன ஹோட்டல் கடையிலே வச்சுட்ருப்பாங்க. இப்போ சின்ன நம்ம ஒரு சர்ச்சை வச்சுருக்கணும், கூரையிலே வச்சுருந்தா கூரையிலே நம்ம வச்சுருக்கணும் கிடையாது. இப்போ நம்ம பொருட்கள்லாம் மாற்றுறோம், இந்த கீபோர்டு வாங்குகிறோம், மற்ற பொருட்கள் வாங்குகிறோம், விளக்கு ஒன்று எல்லாம் ஒவ்வொன்றையும் வாங்கி வைக்கிறோம், கேமராலாம் வாங்கிக்கிறோம். அப்போ ஒரு சிலர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தா, ஒரு ஹோட்டல் கடை வச்சு அதையே வச்சுட்ருப்பாங்க. ஆனால் உலகத்தை என்ன செய்கிற ஞானமாக அதில் பணத்தை போட்டு அதில் வேற மாதிரி ஆக்கி ஜோடித்து அழகாச்சு அநேகர் வர்றதுக்கு உயிர் கவர்ந்து இழுக்கும்படி அவன் செய்கிறான். அது கடையை டெவலப் பண்ணி நல்ல ப்ராண்டாக கொண்டு வரான், ஒரு நேமில் கொண்டு வரான். அப்போ ஏன்னா அது கடவுள் கொடுத்தது. ஆனால் நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம என்ன செய்யணும், கடவுள் கொடுத்ததை நம்ம அப்படியே விசாரமாக்கி டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. நம்ம அதுக்கு இப்போ அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஒரு காரியம் இந்த பணமெல்லாம் போட்டால் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா, திரும்ப வருமா வராதான்னு. அப்போ தாவீதும் பயப்படல போகிறோம். அந்த வரங்களை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம பயப்படாமல் அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பயந்து செஞ்சோம்னா நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. வரங்களை கிரியை செய்கிறதுக்கு பயம் இருக்கக்கூடாது. அப்போ அவர் தன்னை டெவலப் படுத்தி கொள்றாரு. உடனே ஒரு மிலிட்ரியில் சேர்றாரு. மிலிட்ரியில் சேர்ந்து மிலிட்ரியில் அவனே சேர்த்துறான். சவுளே கொண்டு வாங்கப்பா, இன்னும் நீ ஆடு மேய்ச்சிட்டு கூடாப்பா, உடனே தலைவன் ஆக்கிறேன்னு சொல்லி படைகளுக்கு தலைவன் ஆக்கிட்டார், தளபதி ஆகிட்டார். அப்புறம் என்ன, அப்புறம் அந்த கலை இந்த கலை கர்த்தர் கூட இருக்கிறதுனால எல்லா கலைகளும் அவருக்கு வந்துடுது. அல்லேலூயா. சகலத்திலும் அவன் புத்திமானா நடந்து கொள்றான். பாருங்க 18 1 சாமுவேல் 18:14-15 அவன் தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு
அவனுக்கு பயந்து இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு பயப்படுறான். பயந்து யார்? சவுல் ராஜாவே பயப்படுறான். அவன் மகா புத்திமானாய் நடந்தான். அல்லேலூயா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. அவன் பாருங்க, அவன் போற இடங்களெல்லாம் அவனுக்கு ஜெயம் தான் கிடைச்சிச்சு. கர்த்தர் அந்த தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கும், ஸ்தோத்திரம், அவன் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவன் செய்கிற எல்லா யுத்தங்களிலும் அவனுக்கு ஜெயந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ அவன் தன் செய்கையில் எல்லாவற்றிலும் புத்திமான நடந்து கண்டான். அவனை விட்டு தள்ளி 1000 பேருக்கு வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லி நான் எடுக்க மறந்துட்டு பாருங்க, அதை எடுத்தீங்கன்னா அவன் போகிற இடத்துல எல்லாம் வெற்றி, கர்த்தர் வெற்றி தருந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த வரங்களில் என்ன ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கர்த்தர் கூட இருக்கணும். வரம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. இப்போ பாடகர் ஃபாதர் ஐயா போல எத்தனையோ பேர் பாடுறாங்க. பாடகர் உலகத்தில் பெரிய பெரிய இசைஞானிகள்லாம் பாடுறாங்க. ஆனால் நம்ம ஃபாதர் பாடுற பாட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தேவனோட ஊழியக்காரர்கள் அவங்க பாடுற பாட்டு, ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடுற பாட்டு ஹை லெவலில் ஆண்டவர் தூக்கி கொடுக்குறாரு. அல்லேலூயா, அந்த கிருபை, அந்த இரக்கங்கள், தேவனுடைய இரக்கம் கலந்துருது. அல்லேலூயா, அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். பாருங்கள், அது குறித்து என்னென்னா ஒரு தாளந்துகள். அப்போ தேவனிடத்திலிருந்து வர்றது தாளந்து, அல்ல வரங்கள். இப்போ வரங்கள்னா நம்ம எடுத்து ஒருவனுக்கு 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து, அவன் இயற்கையாகவே சில தாளந்துகள் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படும். இப்போ அந்த தாளந்துக்கு இன்னொரு பேர் வரங்கள் நம்ம வைக்கலாம். வரங்கள்ல இருந்து தாளந்துகள் வருது. தாளந்துகள், இந்த தாளந்து வரங்கள்லாம் செயல்பட்டாலுமே கிருபை இருக்கணும். கிருபை இருந்ததை தான் தூக்கி விடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் கிருபை எங்கேருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து வருது. தேவன் அந்த கிருபையை நம்ம மேலே ஊற்றுகிறார். அந்த கிருபை ஊற்றுனா தான் நம்மளை தூக்கி விடுவார். அல்லேலூயா, நம்ம செய்கிறதுல சக்சஸ் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ பயன்பட செய்கிறார். அந்த தேவனிடத்தில் கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த தாவீதை காட்டிலும் பலசாலிகளாக இருந்தாங்க. தாவீதை காட்டிலும் பலவான்கள் இருந்தாங்க. தாவீதை காட்டிலும் பயங்கரமான போர் வீரர்கள், சிங்கத்தெல்லாம் கிழிக்கிறவங்க இருந்தாங்க. சிம்சன் மாதிரி சிங்கத்தை கிழிச்சிருவாங்க. அப்போ யோவாப்புடைய அந்த தாவீதனுடைய உன்விட்டு அண்ணன் தன் பிள்ளைக்குமார்கள், சித்தப்பா பெரியப்பமார்கள்லாம் அந்த சரியா செருபாம் சொல்லி போட்டுருக்கட்டும், அவங்களாம் போய் அந்த ஒரே குளிர்காலத்தில் போய் 2 சிங்கத்தை ஒருத்தன் கொள்ளுவான். ஒருத்தன் பட்டயத்தை எடுத்து வெட்டிக்கிட்டே போவான். பெரிய பெரிய ஆசாமிகள்லாம் தாவீதுக்கு 30 பேர் இருந்தாங்க, பலசாலிகள். அந்த 30 பேரும் 3 பேர் பிரதானமானவங்க சொல்லப்படுவோம். அந்த 3 பேரில் ஒருத்தன் பிரதானமானவன் சொல்லப்படும். பார்த்தீங்கன்னா அதை குறித்து 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவ்வளவு பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. ஆனாலும் இந்த தாவீதை கடவுள் ராஜா உயர்த்தினதுக்கு அது ஒரு கிருபை. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீ தாவீதை குறித்து இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது சொல்கிறாரு, நீ நல்ல இசை வாசிக்கிறதுனால அல்ல, நீ இசை வாசித்து ஆண்டவரை திருப்திப்படுத்தினா, நீ ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும்போது உன்னை தூக்கினேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த உன்னைய ஆண்டவர் கிருபை வைத்து அவனுடைய இருதயத்தை வைத்து பார்த்து என்ன தூக்கினாரு? அவனை ராஜாவாய் மாற்றினார். அதுதான் சங்கீதம் 77 நினைக்கிறேன். அதில் சொல்லும்போது சொல்வார், உன்னை நான் எப்படி நான் தெரிந்து கொண்டேன், நீ ஆடுகளின் பின்னே போய்கிட்டு இருந்துக்கும் பொழுது 78, 71 கரவலாடுகளின் இந்த 70ஆம் வசனத்திலிருந்து பார்த்தாலும் தெரியும். தம்முடைய தாசன் தாவீதை தெரிந்து உன்னாட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார். இனி அவர்களை தன் இருதயத்து உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. என்னன்னா தாவீது குறித்து சொல்லும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அவன் ஆட்டு மந்தையிலிருந்து தொழுவத்திலிருந்து எடுப்பதற்கு காரணம் என்னன்னா அவன் இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. இப்போ தாவீது இசை வாசித்து கொண்டு இருந்ததுனால நான் அவனை தெரிந்து கொண்டேன்னு போடலை. அதாவது தாவீது நல்லா இசை வாசிப்பார், நல்லா பாடுவார் இல்லையா, அதனால் நமக்கு தெரிந்தது. அதனால இந்த ஏன்னா பாடகர் அநேகர் இருந்திருக்கிறாங்க. பாடகர் ஆசாப்பின் சங்கீதத்தை நிறைய பாடகர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கடவுள் அவன் தாளந்தை பார்க்கல, அவன் திறமையை பார்க்கல, இப்படி கோழியாத்தெல்லாம் முறியடிப்பான்னு பார்க்கல, இதெல்லாம் பார்க்கல. அவன் இருதயத்தை பார்த்த. இருதயம் கர்த்தரோடு இருந்தது. அல்லேலூயா. நமக்கு திறமைகள்லாம் நமக்கு முக்கியம்தான். சில நேரத்தில் நமக்கு திறமை இருக்குது இல்லையோ, இருதயம் ரொம்ப முக்கியம். அதான் அப்போஸ்தலர்ல 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, என் இருதயத்திற்கு ஏற்றவனை
நான் என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்றாரு 13:12. 13:22 சொல்றாரு, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்திற்கு கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றாருன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றார். அப்ப இருதயத்துக்கு ஏற்றவனா என்ன அர்த்தம்னா, இந்த வரங்கள் ஒரு பக்கம் கிரியை செய்தாலும் அந்த வரத்தை மேலே கொண்டு வருகிற ஒரு கர்த்தர். அப்ப அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில மேலே கொண்டு வந்தது காரணம், அவன் இருதயம் கர்த்தருடைய சித்தமானதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. இப்போ ஒரு இடத்த தாவீது தவறுனாலுமே திரும்ப ஆண்டவருடைய இருதயம் என்னன்னு கேட்க வந்துட்டான். அல்லேலூயா. திரும்ப ஆண்டவருடைய இருதயம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பின ஒரு இருதயம். அல்லேலூயா. ஆனால் தாவீதை காட்டிலும் சவுல்கிட்ட தான் அநேக திறமைகள் இருந்தது. ஆனால் இப்போ அவன் தான் நல்லா ஓட்டம் சாட்டம் வளர்த்தி மற்றும் எல்லா போர் படை தளபதி ராஜாவுக்குரிய எல்லா அந்தஸ்தும் யார்கிட்ட இருந்தது? சவுல்கிட்ட தான் இருந்தது. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரோ தாவீதை அவன் தெரிந்து கொள்றார். என்னன்னா இருதயம் கர்த்தர் பார்க்குறார். நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் அப்படியே வைக்கணும். நம்முடைய இருதயத்தை வைத்து அவர் என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய சொல்றாரு அப்படியே நம்ம செய்யணும். அல்லேலூயா. அமெரிக்காவில் பெரிய பணக்காரர் எஸ்மால் இல்லை ஒருத்தர் சொல்லுவாங்கப்பா, எலான் மார்க்ஸ், அவர் சொல்றாரு, நீங்கள் பணத்துக்காக எதுவும் செய்யாதீங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதுவும் செய்யாதீங்க, ஒரு காரியத்தை செய்யணும் ஒரு அப்படிங்கிறக்கா நீங்கள் எப்பயும் செஞ்சுக்கிட்டே இருங்க, அது உங்களை பெரிய ஆளாக்கின்றார். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கடவுளுக்காக ஒரு காரியத்தை செய்யணுங்கிற நோக்கத்தோடு கூட நம்ம செஞ்சோம்னா அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அல்லேலூயா. இப்போ தாவீது தன்னை பெரியவனாக்கன்னு செய்யலை, எப்படியாவது ரட்சிப்பு கொண்டு வரணும்னு செஞ்சான். ஏதோ ஆண்டவருக்கு நம்ம செய்வோம், இந்த தேவனுடைய நாம் மையப்படணும்னு செஞ்சான். ஆண்டவர் அவனை தூக்குனார். அல்லேலூயா. இப்போ தன் இருதயத்து கடவுளுக்கு தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணித்தான். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாகவே கண்டான். அவன் பெருசாக எதுவுமே வைக்கல, பொண்ணையோ பொருளையோ அந்தஸ்தையோ எதுவுமே வைக்கல, எல்லாத்தையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குற நிலைமையில் அவன் இருந்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவனை ராஜாவாக்கிட்டா எனக்கு பிரியமானதெல்லாம் இவன் செய்வான், இவனுக்குன்னு எதுவுமே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆனால் சவுல் தனக்குன்னு ஜெயக்கம்பீரம்லாம் கட்டினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெயஸ்தம்பம்லாம் உருவாக்குனார். ஆனால் தாவீது கர்த்தருக்கு அந்த ஆலயம் கட்ட தீர்மானம் பண்ணார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ என்னன்னா நம்ம தேவனுடைய கிருபை முக்கியம். நம்முடைய கண்டுபிடிக்கிறதுல என்னன்னா, நம்ம தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாய் நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஸ்தோத்திரம். உபயோகப்படுத்தும் முறைகள், அது நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும், அதோட அவனுடைய புரோஜனத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ கோடாரி எலிசா காலத்தில் கோடாரியை ஒருத்தர் என்ன செய்யறான், மரத்தை வெட்டுறான். அது வெட்டும் பொழுது அது என்னது, மரம் விழுந்து, அந்த மரம் வீழ்த்தப்படுது, ஆனால் கோடாரியும் தண்ணிக்குள் விழுந்தது. அப்போ இந்த கோடாரி தான் வரங்கள், கிரியைகள். அப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறான், கோடாரி இல்லாமல் போய் வெறும் கையினால் மரத்தை வெட்ட முடியுமா? பெரிய வளர்ந்து மரம் இருக்குது, அப்படியே வளர்ந்து மரத்த முடியும். இவ்வளோ பெரிய மரம்னாலும் அந்த காலத்தில் ரொம்ப மிஷின்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். ரொம்ப இருந்திருக்கும், மிஷின் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின், ஒரு கறியை வைக்கிறாங்க, இப்படி பெரிய மரத்தை சாய்ச்சிறாங்க. அப்போலாம் அப்போ கிடையாது, வெட்டி தான் இது செய்யணும். அப்போ அது ஒரு தாளந்துகள், அதை வரம், அந்த வரத்தை கொண்டு போகணும்னு சொல்கிறார். வரங்கள் கோடாரியை போடுன்றது. அல்லேலூயா. அதை கொண்டு ஒரே போட்டு வெட்டிக்கிட்டே இருந்தால் வெட்டப்பட்டுரும். அல்லேலூயா. அப்போ அந்த கோடாரியை நல்லா தீட்டணும். அல்லேலூயா. தீட்டுக்கிறதா தேவ சமூகம், தேவனுடைய இடம். அல்லேலூயா. நம்ம ஒரு பற்றைன்னு சொல்லுவாங்க, பற்றையில் அது தீட்டப்படும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் மட்டும் கிடையாது, அது நம்ம நொறுக்கப்படுகிற, அது பார்த்தீங்கன்னா அடித்து தீட்டி செஞ்சு அப்படியே நல்லா பழிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் நமக்கு உபத்திரங்கள் வருது, பிரச்சனை வருகிறது, போராட்டங்கள், அதெல்லாம் நல்லா நம்ம வாழ்க்கையில் தீட்டப்பட்டு அது ஒரு சார்பான ஒரு பட்டயமாக்குறார். அல்லேலூயா. அதான் ஏசியாவில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கர்த்தர் என்னை புதிதும் கூர்மையில இயந்திரமாக்குன்னு சொல்கிறாரு. ஆமென். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, ஆமாம், ஒன்றுகள் இப்போ பதற்கு அப்படி ஒரு புதிதான ஒரு கருவி கூர்மையில் பட்டயமாக மாத்துறாரு. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் என்னை கூர்மையில் பட்டயமாக்கினார், என்னை கூர்மையில் அம்பாக்கினார். அவர் துலக்கமாக அம்பாக்கி எதிரிகளினுடைய
அந்த இருதயத்துக்குள்ள பாயும்படியாக என்னை துலக்கமான அம்பாக்கினார் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இதுல நம்மளை சில பட்டறையில கொடுத்து உருவாக்குவார். இப்ப தாவீதை தெரிந்த உடனே அவன் உடனே ராஜாவாக்கல. அவனை 3 வருஷம் கிட்டத்தட்ட 13 வருஷம் வனாந்தரத்தில் ஓடினார். ஓடி அங்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறாரு. இருக்கிற ட்ரைனிங் பார்த்தாதுன்னு அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அல்லேலூயா. இப்போ ட்ரைனிங் கொடுத்து தான் அவரை என்ன செய்கிறாரு, கர்த்தர் அவரை பெரிய ஒரு பொசிஷனில் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த வரங்கள் நம்ம என்ன செய்யணும்னா அது பயன்படுத்துவதற்கு சில தீட்டப்பட வேண்டும். வரங்கள் அப்படியே நம்ம பக்குவப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்தில் உட்காந்து சில காரியங்கள், பைபிள் படிக்க, புக்ஸ் வாசிக்க, இப்படி பைபிள் ஸ்டடிலாம் நம்ம அட்டன் பண்ணி நல்லா சார்பாக்கும் பொழுது இப்போ நமக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், அவங்களெல்லாம் உருவாக்குறதுக்கு இப்பயே கடவுள் கொடுக்குற ஞானம். அல்லேலூயா. இப்போ நம்ம நினைப்போம் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பைபிள் ஸ்டடிலாம் நம்ம கேட்கணுமா, பைபிள் ஸ்டடிலாம் நம்ம அட்டன் பண்ணலாம், இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா ஒரு தாயினுடைய வேலை. இப்போ மோசையை உருவாக்குறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு தாயை பயன்படுத்தினார். தாய்க்கு அந்த வரத்தை கொடுத்தார். பிள்ளை எப்படி உருவாக்கணும், மோசையை பயன்படுறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தாய் தகப்பன். அப்போ அந்த தாய் இல்லாமல் மோசையை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உருவாக்கலாம். ஆனால் எப்படின்னாலும் ஒரு தாய் தேவை. இயேசுநாதர் வர்றதுக்கு ஒரு பெண் தேவை, கடவுளுக்கே மனுஷர் தேவை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசை அந்த தாய்க்கு சில தாளந்துகள் வரங்களை கொடுத்து அவள் என்ன செய்கிறா, மோசைக்கு கற்பிக்கிறான். வேத பிரமாணத்தையும் இப்படி தான் நம்ம எபிரேயர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வாய்மொழியாகவும் அந்த அங்கே இருக்கிற கோள் மூலமாகவும் சொல்லி கொடுத்து அந்த தேவனை அறிமுகப்படுத்தி நம்ம கொடுக்கப்படுகிற தேசம் வேற தேசம், கானான் தேசத்துக்கு போகணும், இப்படிலாம் அவள் சொல்லி கொடுத்து அவளை கொண்டு வரா, தயார்படுத்துகிறான். ஒரு மோசையை தயார்படுத்துகிறான். அல்லேலூயா. அதே போல் இன்னும் வரப்போகிற சந்ததி, இப்போ நம்ம எல்லாரும் இப்படி உட்காந்து பிரசங்கம் பண்ணுவோம்னு நினைக்க முடியாது. நம்ம வரப்போகிற சந்ததி, பேரங்கள், பிள்ளைகள், அப்புறம் என்ன செய்கிறோம், நமக்கு வருகிற பிள்ளைகள், நமக்கு வருகிற சந்ததிகள், நமக்கு தெரிந்தவர்கள், இதெல்லாம் வார்த்தைகளை நம்ம கேட்டு மற்றவர்களை நம்ம உருவாக்குகிற ஒரு சந்ததிகளாக மாறுவோம். அல்லேலூயா. இப்போ கடவுள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரத்தை நம்ம பிள்ளை ஒரு சிலருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதை எப்போ பயன்படுத்துவான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஆணி கிடைக்குது, அந்த ஆணி ரொம்ப நாள் பயன்படாமலே இருக்குது, துருவாகவே கிடக்குது. ஆனால் அந்த ஆணி தெபரால் களத்தில் பயன்படுது. தெபரால் சொன்னான் பாராக்கு பார்த்து, நீ அந்த ராஜாவை என்ன செய்வேன், ஒரு பெண் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீ பயந்துட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி. அந்த பெண் பேர் என்ன பேர், யார் ராகில் கிடையாது, யாக்கேல்னு சொல்லி ஒரு வசனம் வரும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம், இப்படி லேட் ஆயிருமா, ராகில் கிடையாது, இன்னொரு பேர். அல்லேலூயா. அப்போ அந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அவள் பேர் வரும். பார்த்தீங்கன்னா அவள் அந்த ஆணி எடுப்பான். துருப்பிடிச்ச ஆணி தான், நீளமான ஆணி தான். அதை எடுத்து அந்த ராஜாவுடைய தலையில் வச்சு கரெக்டாக அடித்து அவளை க்ளோஸ் பண்ணுவோம். அல்லேலூயா. அதே போல் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு உபதேசங்களும் ஒவ்வொரு ஞான அர்த்தங்களும் பயன்படாமல் இருக்காது. அல்லேலூயா. கடவுள் ஏற்ற வேலையில் எடுத்து நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் அந்த காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும்னு வச்சுருந்தா நம்மளை அப்படியே டெவலப் பண்ணிட்டு வச்சுட்டே கொண்டு வருவார். ஏற்ற நேரத்தில் அந்த கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. அவர் ஏற்ற நேரத்தை தான் கையில் எடுப்பார். அல்லேலூயா. தீட்டப்பட்டு தான் அம்பரா துணியில் வைக்கப்பட்டிருக்கிறோம், திடீர்னு கர்த்தர் தேவைக்கு ஏற்ப அதை எடுத்துருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆயத்தமாக வச்சுருக்கணும். நம்ம இந்த காரியங்கள்லாம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த படித்து நம்ம தியானித்து கேட்டு நம்முடைய இருதயத்தில் ஏற்றி இவைகள்லாம் வச்சுருந்தா தான் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் இதை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நிறைய பேர் நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கிறாங்க. புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்து நாலேஜ் வளர்ச்சி வச்சுக்கிருக்காங்க. அந்த எப்போ திடீர்னு அந்த காரியங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ இன்னொரு கடைசி இதை சொல்லி முடிப்போம். ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, சித்தத்தின்படி வைக்கிறாராம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, சித்தத்தின்படி வைக்கிறாராம். ஆனால் அந்தந்த உறுப்புகளை அந்தந்த சித்தத்தின்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்போ இந்த உறுப்பு நம்ம நினைப்போம், கண்ணா இல்லையே, நான் காதா இல்லையே, நான் கையா இல்லையே, நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவருடைய விருப்பம் இருக்குது. அல்லேலூயா. அதில் சொல்றாரு 12:18ஆம் வசனம், தேவன் தமது சித்தத்தின்படி அவையங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார்.
தமது சித்தத்தின்படி அவருக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரோ, அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், தன்னுடைய தீர்மானத்தின்படி அழைச்சவர்களை கைவிட மாட்டார். அந்தந்த இடத்துல வைக்கிறார். இப்போ வைத்தார், சரீரத்திலே வைத்தார். இந்த கிட்னி எந்த இடத்துல வச்சிருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், அந்த இடத்துல வைப்பார். அப்போ கல்லீரல் எந்த இடத்துல வைக்கணும், ஹார்ட் எந்த இடத்துல வைக்கணும், இந்த எலும்பு, அந்த மார்க்கவசம் போல் இருக்கிற எலும்பு கூட எங்கே வைக்கணும், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்தந்த இடத்துல கொண்டு போய் செட் பண்ணுறார். அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவருக்கு பயன்படணுங்கிறதான் நோக்கம். ஒன்று ஒரு உறுப்பு குறைப்பட்டாலும் எல்லாமே அவுட் ஆயிரும். கல்லீரல் அவுட் ஆனால் எந்த உறுப்பும் அடுத்து உயிரே வாழ முடியாது. அப்படிலாம் அவர் வச்சுருக்காருங்க. ஸ்தோத்திரம். சில உறுப்புகள் சின்ன உறுப்பாக தான் இருக்கும், ஒரு 500 கிராம் தான் இருக்கும். அது இல்லைன்னா மனுஷன் உயிரே வாழ முடியாது. அப்படி இருக்கும். கிட்னி அது எவ்வளோ கிராம் தான், ஒரு 300 கிராமா அளவு தெரியல. ஒரு கிட்னி வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த 2 கிட்னியும் போயிடுச்சுன்னா மனுஷனால் உயிர் வாழ முடியாது. பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஒரு சின்ன உறுப்பானா, ஒரு கை, ஒரு அரை கை போன மனிதன்லாம் வாழ்கிறான், அரை கால் போன மனிதன் இருக்கான், முழு காலை வெட்டிடுறாங்க, ஆனால் உயிர் வாழ்கிறான். ஆனால் ஒரு கிலோ கூட கிட்னி இருக்காது. ஒரு 300 கிராம் 700 கிராம் குழம்புக்கு தான் இருக்கும். அந்த கிட்னி இல்லைன்னா மனுஷனால் உயிர் வாழ முடியாது. அப்போ அந்தந்த இடத்துல வைக்கிற கொஞ்சம் நகண்டா கூட மனுஷன் வலிக்கு எடுத்துரும். அந்த ஜவ்வில் வச்சுருக்கோம், சின்ன கொஞ்சம் ஜவ்வு லைட்டாக போல கிழிஞ்சிருந்தாலும் சரி வலி கொண்டுரும். அப்போ தேவன் அந்தந்த இடத்துல சரியாக வச்சிருக்கிறாரு. அப்போ அதான் பார்த்து ஸ்தோத்திரம், நமக்கு தேவன் எந்தெந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரோ அதில் நம்ம என்ன கவனமாக இருந்து நம்ம அதை என்ன செய்யணும், பயன்படணும். அல்லேலூயா. நம்ம அதில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அந்த இடத்துல நமக்கு எப்படி கடவுள் பயன்படுத்த சித்தம் வச்சிருக்கிறார் என்பதை அறிந்து நம்ம பயன்படும். அதான் இதை சொல்லி முடிப்போம். 28 சொல்றாரு பாருங்க. 27 நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி, 3வது போதகர், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசிகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்படியா அப்படியா அப்படிலாம் கேட்குறாரு. இப்போ நம்ம மனுஷன் என்ன செய்வான், எல்லாரும் என்ன போல இருங்க, எல்லாரும் என்ன போல இருங்க அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் அவங்க ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் ஒரே ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் ஒருத்தர் தான். ஆனால் கிரியைகளே வித்தியாசம் இருக்குது, செயல்பாடுகளே வித்தியாசம் இருக்குது, வரங்களே வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. குணமாக்கும் சக்தியில வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களை வச்சிருக்காரு. ஒவ்வொரு பொறுப்புகளையும் அதே பொறுப்புகளிலும் வித்தியாசம் வச்சிருக்காரு. ஒருத்தவங்க ஒரு கூட்டம் மட்டும் செய்வாங்க, ஒருத்தர் பாய் உரிப்பாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஏதாவது ஒன்று காரியத்தை செய்வாங்க. அப்போ தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதில் நம்ம போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதில் நம்ம என்ன செய்யணும், மனரமியமாக சந்தோஷமாக அதில் நம்ம பயன்படணும். அல்ல அதற்காக ஜெபிக்கணும். இன்னும் சொன்ன போனால் நம்ம அதுக்காகவே நம்ம பிரயாசப்படணும். நம்ம எல்லா வேலைகளும் நம்ம பண்ண முடியாது. எல்லா ஊழியமும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லை, நம்மளை ஆண்டவர் இந்த காரியத்துக்காக வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த காரியத்தில் நம்ம ஸ்பெஷலிஸ்டாகவே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ சர்ச்சில் ஒருத்தவங்க வந்து சாப்பாடு ஆக்கி போடுவாங்க, அவங்களால பணம் கொடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து ரட்சிப்பட்டு பணம் மட்டும் கொடுப்பாரு. அவர் வந்து சர்ச்சில் ஃபங்க்ஷனாலே நிறைய சபைகள் இருப்பாங்க. ஃபங்க்ஷனாலே அந்த ஒரு குடும்பம் சாப்பாட்டுக்குன்னு இவ்வளோ கொடுப்பாங்க. சாப்பாடுங்களை எந்த ஒரு காரியத்திலும் சர்ச்சுக்கு போடுவாங்க, தூக்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க பாத்திரத்தை கழுவோ சட்டி சாமான் வளர்க்க முடியாது. அவங்கள போய் என் சட்டி சாமான் வளர்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க சட்டி சாமான் வாங்குற நடக்கிற நேரத்தில் 1000 ரூபா சம்பாத்தி பண்ணி சர்ச்சு கொடுத்துருவாங்க. அவங்க இப்போ சட்டி சாமான் பழக்கிறவங்க நல்லவங்க, அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களும் வேணும், இவங்களும் வேணும். எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து போகணும். அவங்க அதுக்காண்டி பாரு அவங்களாம் திமிரா போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களும் நல்லவங்க, அவங்களுக்காண்டி அவங்க கொடுக்குறாங்கன்ட்டு அவங்கள புகழ்ந்துட்டு இவங்களையும் நம்ம ஐய முடியாது. இவங்க ஒரு 500, அவங்க சத்துத்தானே 50 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபா கொடுப்பாங்க. அவங்களும் வேணும், இவங்களும் வேணும். சர்ச்சில் பாய் வரைக்கிற எல்லாரையும் கருத்து நம்ம வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ நம்ம வந்து குறை சொல்லுகிற மைண்டில் இன்னைக்கு அவங்க அப்படி போகிறாங்க, இவங்க இப்படி போகிறாங்க சொல்ல முடியாது. அவங்க போனால் அவங்களுக்கு கடவுள் சொல்லியிருக்காரு, சரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் சிலர் இந்த வேலையை அவங்களால செய்ய முடியும். அப்போ கடவுள் நமக்கு என்ன காரியம் வைத்திருக்கிறாரு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அதை வந்து கண்டுபிடிச்சு அதில் நம்ம என்ன செய்யணும், நம்ம விசுவாசிகளையும் வளர்க்கணும். அல்லேலூயா. நம்ம இந்த வசனங்களை கேட்குற நீங்களும் கூட கடவுள் என்ன உங்களுக்கு அதிசயம் வைத்திருக்கிறார் அதில் நீங்கள் விருத்தி அடைந்து வளருங்கள். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம் ஜெபம். அன்புலே சப்பா,
நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ, அங்கே மற்றவங்க அதை செய்ய சொல்கிறாங்க, இதை செய்ய சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு இன்னும் வச்சுருக்கிற பொறுப்பில் நாங்கள் வளரணும்ப்பா. எங்களுக்குன்னு வைத்திருக்கிறதானே ஆண்டவரே பொறுப்புகளில் வளரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவைப்பட்டால் இயேசு சீடருடைய கால்களையும் கழுவினார். தேவைப்பட்டால் ஆண்டவரே நாங்கள் தாழ்ந்திருக்கவும் தெரியணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உண்மை போல நாங்கள் மாறவும் கற்றுக்கொள்ளணும் அப்பா. ஆண்டவரே நீர் போதிக்கவும் செய்து அதே நேரத்தில் சீடருடைய கால்களையும் கூட கழுவி அங்கே ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தீர். தாழ்மையை குறித்து வெளிப்படுத்தினீர். அதே போல் தேவனே தேவைப்படும் பொழுது நாங்களும் இறங்க வேண்டிய நேரத்தை இறங்கணும். அதே நேரத்தில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளையும் செய்து முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யுங்க. நீங்களுக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறீர், என்ன தாழ்ந்து கொடுத்திருக்கிறீர், என்ன கிருபை கொடுத்திருக்கிறீர், என்ன இரக்கங்கள் கொடுத்திருக்கிறீர், அதை பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க வரத்தை நாங்கள் பயன்படுத்தி அதை பெற்றுக்கொண்டு அனாட்டியங்களை கிரியை செய்து மரத்தை வீழ்த்துகிற கோடாரையை போல எங்கள் வரங்கள் செயல்படுவதாக. ஆண்டவரே நாங்கள் இதில் வாழ்க்கையில உயர்வோமாக. ஆண்டவரே நாங்கள் வளர்வோமாக. எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஒவ்வொருவருடைய திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வளர்வார்களாக. தாழ்த்தி ஜெபிக்கிறோம், நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேத பாடத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் சபைகளும் ஊழியங்களும் விருத்தி அடைவதாக. தொழில்கள் விருத்தி அடைவதாக. வருமானங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறோம். படிப்பு காரியங்கள் பிள்ளைகளுடைய வாலிபர்கள் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ மகிமை வெளிப்படட்டும் ஐயா. ராஜ்யம் கட்டப்படட்டும் ஐயா. இது கேட்கிற ஒவ்வொரு வியாபாரிகளும் வேலை பார்க்கிறவர்களும் ஆண்டவரே எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தாழ்த்தி ஜெபிக்கிறோம், நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு